ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசீர்வாத மாவு ஆட்டா மாவு பிணைஞ்சி வச்சேன். நாங்கள் பிணைஞ்சி வச்சுட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த அளவு பதத்தில் பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். பிணைஞ்சி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்படி தேய்ச்சி வச்சுட்டு கையிலே தான் தைச்சிட்டேன். ப்ரெஷர் இருக்குது, சப்பாத்தி ப்ரெஷிங் மிஷின் இருக்குது, அதனால் நான் அது யூஸ் பண்ணுறதே இல்லை. அங்கே பாருங்கள், இப்படி தேய்ச்சிட்டு இப்படி நம்ம கல்லில் போட்டு சூடாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது சூடாக நம்ம எண்ணெய் ஊற்றி சூடாக்கி சாப்பிட்டுக்கலாங்க. சும்மா ஜஸ்ட்டு சூடாக்கி எடுத்து வைக்கணும், இல்லைன்னா ஒட்டிடும். நாங்கள் அப்படி தான் செஞ்சு கொடுப்போம். இல்லைன்னா காலையிலக்கு வேணுங்கிற அளவு செஞ்சுட்டு பாக்கி அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா காலையிலக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுட்ருக்குறேன். இப்போ அது கடைசி மாவு அதையும் கூட தேய்ச்சிட்ருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று சூடாக்கிட்டு எடுத்து வச்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும். சாப்பிடும்போது சூடாக்கி சாப்பிட்டுக்கலாம். இது நைட்டுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது செஞ்சு வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிடும்போது 10 மணிக்கு சாப்பிடும்போது சூடாக்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தகுந்த குழம்பு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம செய்யறதுக்கு அவசரமாக செஞ்சோம்னா சரியே வராது. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், நம்ம சூடாக்குறதான் செய்கிறோம், ஃபுல்லாக வேக வைக்க மாட்டோம். இரும்பு சட்டியில் செய்யுங்க. இரும்பு தோசைக்கல்ல செஞ்சிங்கன்னா இது நல்லாவே வருது, நல்லா பொங்கியே வரும். இப்படி 2-3 தடவை போட்டு சும்மா அந்த பபிள்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, அப்படி இந்த அளவு தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. இந்த அளவு வேக வச்சு நம்ம ஒரு இப்போ கிளாத்து, இப்போ நான் இட்லி துணி போட்டு வச்சுருக்கிறேன். வந்துட்டு ஹாட் பாக்ஸில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். அப்புறமா சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள். இந்த அளவு தான் பபிள்ஸ் வந்ததை எடுத்துடணும். 2 சைடும் ரொம்ப சூடாக்க வேண்டாம். நல்லா பொங்கி வருது இந்த மாவு. சும்மா நான் வேறு ஒன்றுமே போடல, உப்பும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன், வேறு எதுவுமே போடலைங்க. இப்படி செஞ்சோம்னா நம்ம அதிகமாக செஞ்சோம்னா அப்புறம் நல்லா இருக்காது. அப்பப்போ சூடாக சாப்பிட்ணுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். போதுங்க, இவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோதான். எல்லா மாவும் சுட்டாச்சு. இதை நம்ம இந்த கிளாத்தில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டு 3 தடவை திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைமு, ஆஃபீஸ் போகிற டைமு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா யாராவது திடீர்னு வர்றாங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க வந்தது இந்த மாதிரி சுட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடிமேட் கிடைக்கிது இல்லைங்களா, அது மாதிரி தான். ஆனால் அது கடையில் அவங்க கெமிக்கல் எல்லாம் ப்ரிசர்வேஷனுக்கு வேண்டிட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே வெறும் தண்ணியும் உப்பும் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது வெளியே போனீங்கன்னாலும், இப்போ சினிமாவுக்கு எங்கேயாவது வெளியெல்லாம் போனீங்கனாலும் வந்ததும் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வந்ததும் சூடாக்கி சாப்பிட்டுக்கலாம். கரண்ட் வேறு போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்படி செஞ்சு இதை ஆற வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்போ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ள கிளாத் போடணும். கிளாத் போடலன்னா அது வேர்வை இறங்கிடும். இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் நைட்டு லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாக்கி இருந்தாலும் காலையில் செஞ்சுக்கலாம். நைட்டு செஞ்சது பாக்கி இருந்தாலும், இல்லைன்னா காலையில் செஞ்ச பாக்கி இருந்தாலும் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.